வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி மெயின்ஸ் பிவைக்யூஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பிவைக்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்டாட்டிக் கொஷின். ஸோ இது ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இந்த ஃபார்மேட்டில் வேறு கொஷின் கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கொஷின்: டிஸ்கஸ் ஈச் adjective attached to the word republic in preamble. Are they defendable in present circumstances? அதாவது ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷனையும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷனையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அட்டாச்மெண்ட், அதுக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஈச் வேர்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாவர்ஜின், சோஷலிஸ்டிக், செக்யுலர், டெமோக்ராட்டிக், இந்த வேர்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இது எல்லாமே கரண்ட் கண்டெக்ஸ்டில் இந்தியா வந்து எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாலிட்டியில் ஒரு சில டேர்ம்ஸு, அந்த டேர்ம்ஸ் ஒரு சில கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்ட் எந்த ஐடியாவில் எவால்வ் பண்ணாங்க, ஸோ அதுக்கப்புறம் அது ப்ரெசன்ட் கண்டெக்ஸ்டில் எந்த ஐடியாவில் இருக்குது, இன்னும் இருக்கா, இன்னும் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ கொஷினோட இன்ட்ரோடக்ஷன்: preamble of the constitution is based on an objective resolution by Nehru and as per K.M. Munshi in its horoscope of India's sovereign democratic republic. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்டாட்டிக்கான இன்ட்ரோடக்ஷனை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் preamble of the constitution. ஸோ நம்ம preamble of the constitution அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணா, அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை யார் கிரியேட் பண்ணாங்கன்னா நெஹ்ரு ஆஸ் பர் K.M. முன்ஷியோட அவரோட கைடிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த preamble வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகே, சரி. ஸோ இந்தியா சாவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அட்ஜெக்டிவ் அட்டாச் டு த ரிப்பப்ளிக். அட்ஜெக்டிவ் சாவர்ஜின்னா என்ன? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா அந்த டெசிஷன் யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் என்கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும். அப்படி வந்தால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாவர்ஜின் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியா இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இந்தியா இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் ஹாஸ் அத்தாரிட்டி டு மேக் ஆல் டெசிஷன் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 370 அப்ராகேட் பண்ணும்போது ஃபாரின் கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரிஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியா வந்து அதெல்லாம் கன்சிடரே பண்ணல. பிகாஸ் இது இந்தியாவோட இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவோட சாவர்ஜின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் நம்ம வந்து ரியாக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஆஃப் டெசிஷன் மேட் பை இந்தியா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாவர்ஜினிட்டி வந்து மெயின்டைன் பண்ணோம். பிகாஸ் ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதை தூக்கி போடல. நெக்ஸ்ட், ஸோ அதுக்கடுத்து இந்தியா இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஆர்சிஇபி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஇபியிலேருந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ரீஜனல் கோஆப்ரேஷன் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த ட்ரீட்டிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெளியே வரும்போது இந்த குரூப் ஆர்சிபிஸ் குரூப், இந்த குரூப்லேருந்து இந்தியா வெளியே வரும்போது யாரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணல. ஸோ அஸ் அ சோல் டெசிஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளியே வந்தாங்க. நெக்ஸ்ட், சோஷியலிஸ்டிக். ஸோ சாவர்ஜின் அப்படிங்கிறது இந்தியாவோட டெசிஷன் மேக்கிங் வந்து யாரோடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. நெக்ஸ்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக். இட் ரெஃபர்ஸ் டு கமிட்மெண்ட்ஸ் டு த எக்கனாமிக் இக்வாலிட்டி என்ஷூரிங் வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஃபார் லெஸ் ப்ரிவிலேஜஸ். ஸோ சோஷியலிஸ்டிக் அப்படின்னா ஜெனரலாக நமக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, பிடிஎஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து இயர்லி 6,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்தோதய யோஜனா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அது வந்து சோஷியலிஸ்டிக் கனோட்டேஷனில் நம்ம பார்க்கலாம். செக்யுலர், நம்ம வந்து பாசிட்டிவ் மோட் ஆஃப் செக்யுலரிசத்தை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டேட் மெயின்டைன்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் ரிலீஜியன். ஸோ ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டேட், இந்தியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் கண்ட்ரி. நம்ம எந்த ஒரு மதத்துக்கும் எதிரியும் கிடையாது, எந்த ஒரு மதத்தையும் சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல. நம்ம வந்து அழகாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் மெயின்டைன் பிரின்சிபல் டிஸ்டன்ஸ், ஒரு ப்ராப்பரான ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா ரிலீஜனும் வளரணும், எல்லா ரிலீஜன் வளர்கிறதுக்கு உண்டான இடமும் வந்து இந்தியா கொடுக்குது.
ஈவன் இந்த ஆர்டிக்கல் 25 to 30, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரிலீஜனை வந்து பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஆர்டிக்கல். பட் ஆஸ் அ ஹோல் இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை சப்போர்ட்டோ ஆப்போஸோ பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட், டெமோக்ராட்டிக். இந்தியா அடாப்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். ஸோ தெரியும் எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் கிராஸ் பண்ணால் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹஸ் அ ரைட் டு ஓட். ஸோ அதுதான் வந்து டெமோக்ராட்டிக். இந்தியா ஹேஸ் ரிமைன்ட் அ வைப்ரண்ட், ரிசைலண்ட் அண்ட் ஹஸ் எமர்ஜ்ட் அஸ் அ மதர் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகே, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸி எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். பட் அதில் கொஞ்சம் லேக்குனாஸ் இருக்குது. பட் த ரியலைசேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிள் ஆஸ் சேலஞ்சஸ். ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா அப்ஜெக்டிவும் நம்ம 100% சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் நம்ம அதுக்கு அந்த பாத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கொஷின். டிஸ்கஸ் த ஈச் அப்ஜெக்டிவ் அட்டாச் டு த வேர்ட் ரிபப்ளிக் இன் ப்ரியாம்பிள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் எல்லா வேர்டையும் சோஷலிஸ்ட், சாவர்ஜின், சோஷலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், இது 4 வேர்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர் தே டிஃபெண்டபிள் இன் ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டன்சஸில் டிஃபெண்ட் பண்ண போகிறோம். சாவர்ஜின் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் இன் ஃபேவர், ஆர்குமெண்ட் இன் அகெயின்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்னு நம்ம 2 ஸ்டேட்டாக எடுத்து 2த்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறோம். சாவர்ஜின், ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணது சோல் டெசிஷன் மேட் பை இந்தியா. எக்ஸ்டர்னல், இது வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வாரப்போ இந்தியா வந்து ஒரு நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா வந்து ரஷ்யாவை சப்போர்ட் பண்ண கிடையாது. ஆயில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா WTO அக்ரிமெண்ட்டில் நமக்கு வந்து சப்சிடி ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து FTAல வந்து இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல சாவர்ஜினிட்டி கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி விழுந்தது. கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாவர்ஜினியை விட்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருந்தோம். பிகாஸ் இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் நம்மளாலே சோலாக எடுக்க முடியல. பிகாஸ் ட்ரேட் அப்படிங்கிறது மல்டிபிள் கண்ட்ரிஸ் எங்கேஜிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நம்மளுக்கு சப்சிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம வேறு வழியே இல்லாமல் ஒரு சில இடத்துல நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் வந்தோம். பட் அந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்து த்ரஸ்ட் கொடுத்தோம். இல்லை, நாங்கள் வெல்ஃபேரிஸ்டிக் கண்ட்ரி, எங்களால் ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடி ரெடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் ஒரு சில இடத்துல நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம வித் ஹோல்டு பண்ண முடியல. ஓகே, நெக்ஸ்ட், சோஷலிஸ்டிக். ரிசர்வேஷன் ஃபார் SC STs OBCs ஃபார் அப்லிஃப்ட்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக சோஷலிசம் அப்படிங்கிறது என்னது, புவர்ஸை அப்லிஃப்ட் பண்ணி எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் சோஷலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்குறோம் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு. PM கரவி கல்யாண் யோஜனா. ஸோ ஆக்சுவலாக இந்த யோஜனா மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா 80 crore பீப்புளுக்கு ஃப்ரீ ஃபுட் வந்து கோவிட் டைம்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இது வந்து ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஃபார் சோஷலிசம், பட் ஆர்குமெண்ட் அகெயின்ஸ்ட். பட் ரியாலிட்டியில் நம்ம வந்து சோஷலிசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னா, ஆக்ஸ்ஃபார்ம் கொடுத்த ரிப்போர்ட் படி டாப் 10% ஹோல்ட் 57% ஆஃப் நேஷனல் இன்கம். டாப் 10% ஆஃப் பாப்புலேஷன் வந்து 57% ஆஃப் நேஷனல் இன்கம் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. இந்த கான்செப்டில் நம்ம எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டியை பார்க்குறது கிடையாது. சோஷலிசம் எங்கே பார்க்குறது கிடையாது. ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ஏர் இந்தியா. ஸோ ஒரு விஷயத்தை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரைஸ் ஆகும், டிக்கெட்டோட ப்ரைஸ் ரைஸ் ஆகும், பப்ளிக் பீப்புள் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வரலாம், ப்ரிவிலேஜஸ் இந்த இடத்துல மெயின்டைன் பண்ண வரலாம். அப்போது ஈக்குவாலிட்டியை நோக்கி நம்ம போகல. அப்போ சோஷலிஸ்டிக் கான்செப்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுது. செக்யுலர், கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் கேரண்டிஸ் ஆர்டிகல் 25 to 30. செக்யுலரிசம். நெக்ஸ்ட், ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க SR பொம்மை கேஸில். ஸோ நெக்ஸ்ட், பட் என்னதான் இந்த அளவு கேரண்டி இருந்தாலும் கம்யூனல் ரயோட்ஸ், ஹேட் ஸ்பீச்சஸ் எல்லாமே இந்தியாவில் இன்னும் ப்ரிவேல் ஆகிட்டு தான் இருக்குது. டெமோக்ராட்டிக், 65.7% ஓட்டிங் டர்ன் அவுட், 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது மூலயமா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் கவுண்ட் வந்து வருஷம் மீன்ஸ் ஒரு எலெக்ஷன்லேருந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் மக்களோட செயல்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஈடுபாடு அப்படிங்கிறது, இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஃபார். அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா
இங்கேருந்து செலக்ட் ஆகி போகிற எம்பிஸ் அவங்களோட நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிமினலைசேஷன், அவங்க மேலே எஃப்ஐஆர் கிரிமினல் கேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங் எம்பி மேலே 42% ஆஃப் சிட்டிங் எம்பி மேலே வந்து நம்ம கிரிமினல் கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிபிஐ வந்து கேஜ்டு பேரட், ஏன்னா கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் தி, அதாவது ரூலிங் பார்ட்டியோட ஒன் ஆஃப் தி ரைட் ஹேண்டாக வந்து சிபிஐ செயல்படுறதா நம்ம நியூஸ் பேப்பரில் டெலிபரேட்டாக பார்க்குறோம், படிக்கிறோம். அப்போது இந்த இடத்துல டெமோக்ரஸி எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா கொஷின் மார்க் தான். ஸோ ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம்? ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படின்னா சாவர்ஜினிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக சாவர்ஜினிட்டி, சோஷியலிசம், செக்யூலர் டெமோக்ரஸி இது எல்லாத்தையுமே இன்னும் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்க்ளூஷனாக இருக்கும். பட் இதில் நம்ம ஒரு கேஸை வந்து கொஞ்சம் ரீஐட்ரேட் பண்ணுறோம். இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்பபிலிட்டி அப்ரோச்சை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், கேப்பபிலிட்டி அப்ரோச்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்ரோச் வந்து எடுத்து பாருங்கள், எதுக்காக நம்மளோட ரிபப்ளிக் நேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருப்பாங்க. அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். பட் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிள் படிச்சிருந்துருக்கணும். ஓகே, ஸோ ஒன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ.